விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். நம்முடைய ஜனநாயக கடமைகளான மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கும் தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். நம்முடைய தர்ம யுத்தத்தினுடைய நோக்கம் நாம் அன்றே பிரகடனப்படுத்திய மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்தில் இருக்கின்ற மர்மத்திற்கு நீதி விசாரணை வேண்டும். ஒன்று, இதுவரை பதில் இல்லை. இரண்டாவதாக, சசிகலா அவர்களுடைய குடும்பம் உள்பட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்திற்குள்ளும் இரும்பு கரத்திற்குள்ளும் கபலீகரம் செய்துவிடாதபடி ஜனநாயக முறைப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீரநடை ஓட வேண்டும். தமிழக மக்களுடைய அன்பை புரட்சி தலைவர் காலத்திலும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய காலத்திலும் பெற்ற மக்களுடைய அன்பை தொடர்ந்து பெற வேண்டும். மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நல்ல பல திட்டங்களை அரசாட்சியின் மூலமாக கொண்டு வந்து சேர்த்திட வேண்டும் என்ற நல்ல கொள்கைகளை தன்னகத்தே கொண்டுதான் நம்முடைய தர்ம யுத்தம் தொடங்கப்பட்டது. 10ஆம் தேதி நாம் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் இன்னும் அறிவிக்கவில்லை. அதற்குரிய பெர்மிஷன் காவல்துறையின் நாம் கொடுத்திருந்தோம். அதை எப்படியோ தெரிந்து கொண்டு அது வெளியே வந்திருக்கிறது. சில கட்சிக்காரர்கள் ஆர்வத்தின் பாக பிளெக்ஸ் போர்டுகள், விளம்பர போர்டுகள் வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு துரைமுருகனுக்கு கோபம் வருகிறது. குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். டெங்கு எங்கு பார்த்தாலும் இந்தியாவிலே அதிகமாக டெங்கு இருப்பது கேரள மாநிலம் என்று ஆய்வு கூறுகிறது. பக்கத்து மாநிலமாக நமக்கு அந்த டெங்குடைய பரவுகின்ற அபாயகர சூழ்நிலை ஏற்பட்டு கேரள மாநிலத்தை எல்லை ஒட்டியிருக்கின்ற மாவட்டங்கள்லாம் அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது. தேனி, திண்டுக்கல், கோவை, ஊட்டி போன்ற நகரங்களில் எல்லாம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கழகத்தினுடைய அரசனுடைய பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை நாம் அரசனுடைய கவனத்திற்கு வருவதாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு சொன்னால் துரைமுருகனுக்கு கோபுறது பன்னீர்செல்வதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்று கேட்கிறார். அவர் முதலமைச்சராக இருந்தாரே, இதையெல்லாம் போக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தாரா என்று மிகப்பெரிய வினாப்பட்டியலை ஒன்றையும் கேட்டிருக்கிறார். நான் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணமடைந்ததற்கு பின்னாலே 3வது முறையாக ஒரு 3.5 மாதம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். அந்த நேரத்தில் தான் பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனையாக உருவாகியிருக்கிறது. இதை பன்னீர்செல்வம் எப்படி தீர்க்கப் போகிறார் என்று ஸ்டாலினும் திமுக காரர்களும் அகல கண்களை விரித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜல்லிக்கட்டு பிரச்சனை, மெரினா பீச்சில் கிட்டத்தட்ட 10 லட்சம் இளைஞர்களும் மாணவர்களும் கூடி ஜல்லிக்கட்டு தமிழகத்தினுடைய பாரம்பரியமான உரிமை, அதை மீட்க வேண்டும் என்ற அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் அவர்கள் அறப்போராட்டம் நடத்துகின்ற சூழல் ஏற்பட்டது. இந்த பிரச்சனையை டெல்லியுடைய தனி கவனத்திற்கு எடுத்துச் சென்று அதை வெற்றிகரமாக நாம் அந்த நேரத்திலே முடித்து வைத்தோம். இரண்டாவதாக, 2 பருவமழை பொய்த்துவிட்ட காரணத்தினால் தமிழகத்திற்கு மிகப்பெரிய குடிநீர் பிரச்சனை வரப்போகிறது என்று உணர்ந்துதான் கிருஷ்ணா நதிநீரை தமிழகத்திற்கு நம்மளுக்கு தர வேண்டிய நீரின் அளவு இன்னும் வரவேண்டியிருக்கு என்பதை அறிந்து புரிந்து உடனடியாக ஆந்திர முதலமைச்சர், நம்மளுடைய சகோதர மாநிலமான ஆந்திர முதலமைச்சர் திரு மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு கடிதம் எழுதிய உடனே கையோடைய அன்றே ஆந்திர மாநிலம் சென்று அவரோடு நேருக்கு நேர் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் தண்ணியை எடுத்து விட சொல்லிட்டார். சோமசீலாலிருந்து அணைக்கட்டிலிருந்து கண்டலையிருக்கும், கண்டலையிலிருந்து கிருஷ்ணா கால்வாய்க்கும் திறந்துவிட சொல்லி அவர் உத்தரவு போட்டுவிட்டு என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அதற்கு பின்புதான் நாங்கள் அதிகாரிகள் மட்டத்தில் கூட்டத்தை போட்டு
ஆந்திர தமிழக மாணவர்கள் தமிழகத்துடைய அரசு அதிகாரிகள் கூட்டத்தினை போட்டு நம் ஒரு 2.5 TMC நீர் தருவதாக ஒப்பந்தமாகியது.